நினைக்கிற இலங்கையிலே கூடுதலான ஒரு அபிவிருத்தியை நோக்கி வேகமாக செல்லப்போகின்ற பிரதேச செயலகம் அது வெளிப்படையாக என்னை பொறுத்த வரைக்கும் நான் நினைக்கின்றேன் யாழ்ப்பாணத்தில் 90% வேலைகள் சரி செய்து முடிக்க முடியும் என்கின்ற நம்பிக்கை ஜனாதிபதி மிக தெளிவாக சொல்லினார். அதாவது பலாலி விமான நிலையம் பாரதம் காரணமாக அத்தியாவசியமாக அந்த துறைமுகத்திற்கு தேவையான காணிகளை தவிர்த்து அதே நேரத்தில் அந்த பிரதேசத்தில் ஏதோ ஒரு ராணுவ முகாம் தானே வேணும், அந்த ராணுவ முகாம் தவிர்த்து மற்ற காணிகள் எல்லாத்தையும் விடுவிப்பதற்கான ஏற்பாடுகளை செய்யும். ஜனாதிபதி மிக தெளிவாக வந்திருந்த பாதுகாப்பு செயலாளர் எல்லாருக்கும் மிக தெளிவாக சொல்லி காட்டினார். எல்லோருக்கும் வணக்கம். சீடமாக இன்றைக்கு இந்த உங்களுடைய பிசிசிக்கு வருவதற்கான காரணம் நமக்கு பொதுவாக தெரியும். இன்றைக்கு எந்தவர் காலங்கள்ல நான் நினைக்கிற இலங்கையிலே கூடுதலான ஒரு அபிவிருத்தியை நோக்கி வேகமாக செல்லப்போகின்ற பிரதேச செயலகம் அது வெளிப்படையாக அதுல இன்றைக்கு அரசாங்கத்தால பெரிய வேலை திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டு வருது. எல்லா வேலை திட்டங்களும் உங்களுடைய பிரதேசத்துக்கு கொண்டு அதனால விஷயமாக நாங்கள் பார்க்கிறோம். ஒன்று மக்கள் மத்தியில் இருக்கின்ற குறைபாடுகளை முதல்ல செய்வெடுக்கணும். அப்ப அதே போன்ற அதிகாரிகளுக்கு மக்களுடைய பிரச்சனைகளுக்கு நாங்கள் செய்யப்படுத்த விட்டு அதுக்கு பாசிட்டிவான பிளெக்சிபிளான பதில்களை சொல்றோம். பொதுவாகவே நமக்கு எல்லாருக்கும் தெரியும், அரசு அதிகாரிகள் மீது அரசு துறை மீது பொதுவாகவே நாடு முழுவதும் அதிருப்தியான நிலைமை தான். நாங்கள் எவ்வளவு வேலை செஞ்சோம். உதாரணம் கூட பண்ணிட்டு கடந்த வருடம் நாங்கள் டிசிசியில ஒதுக்கப்பட்ட நிதி அல்லது வேலை திட்டங்கள் எல்லா வேலை திட்டங்களும் பூர்த்தியாகும். அதற்கு முதல்ல ஒரு பாராட்டம் தெரிவிக்கணும் இங்க இருக்கின்ற டிஎஸ் உள்ளிட்ட இங்க இருக்கின்ற அதிகாரி. ஆனா அதே நேரத்தில் ஒரு வேலை செய்ய முடியாமல் போய்விட்டோம். அதற்கான காரணம் இருக்குது. காரணம் வந்து அது டெலிகேஷன் லேட் ஆனது. உதாரணங்களுக்கு இந்த வருஷம் நாங்க பெருந்தொகையான நிதி யாழ்ப்பாணத்துக்கு ஒதுக்கீடு செய்திருக்கோம். ஆனா எங்களுக்கும் தெரியும் அது அவ்வளவு செய்ய முடியாது. காலம் கடந்திருக்குது, டைம் போதாது, பெரிய வேலைத்தம் இருக்குது. நம்மளோட வேலை செய்கின்ற அந்த துறை சார்ந்தவர்களுடைய கெப்பாசிட்டி என்னன்னு நமக்கு தெரியும். அதனால முழுமையாக நிறைவேற்ற முடியாதுங்கிற ஒரு என்ன விருப்பமாக இல்லாவிட்டாலும் கசப்பான செய்தியை சொல்ல வேண்டியிருக்கு. இது சம்பந்தமாக அண்மையில ஜனாதிபதி அவர்கள் கூட முடியுமான மட்டும் ட்ரை பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. முடியுமான மட்டும் என்னை பொறுத்த வரைக்கும் நான் நினைக்கின்றேன் யாழ்ப்பாணத்துல 90% வேலைகள் சரி செய்து முடிக்க முடியும் என்கின்ற நம்பிக்கை ஜனாதிபதியும் கலந்து கொண்டாரு. ஜனாதிபதி மிக தெளிவா சொல்லினார். அதாவது பலாலி விமான நிலையம் பாரதம் காரணமாக அத்தியாவசியமாக அந்த துறைமுகத்திற்கு தேவையான காணிகளை தவிர்த்து அதே நேரத்தில் அந்த பிரதேசத்தில் ஏதோ ஒரு ராணுவ முகாம் தானே வேணும், அந்த ராணுவ முகாம் தவிர்த்து மற்ற காணிகள் எல்லாத்தையும் விடுவிப்பதற்கான ஏற்பாடுகளை செய்யும். ஜனாதிபதி மிக தெளிவாக வந்திருந்த பாதுகாப்பு செயலாளர் எல்லாருக்கும் மிக தெளிவாக சொல்லி காட்டினார். அந்த வகையில இப்ப பாதுகாப்பு பிரிவினர் தாங்களுக்கு தேவையான காணி சொன்னா அவங்களுக்கே எவ்வளவு கேட்டால் அவ்வளவு கொடுக்கறது இல்லை. நாங்க அது தெரிந்த நமக்கு
அதற்கான காணிகளை விடுத்து ஏனைய காணிகள் எல்லாவற்றையும் விடுவிக்கிறதுக்கான முடிவுகள். அதுல கொஞ்சம் காலதாமதங்கள் ஆகுதுன்னு கேட்டா, இப்ப உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன், KK ஸ்டோர்ல இருக்கிற கொஞ்சம் காணிகள் கடந்த 3 வாரங்களுக்கு முன்பு விடுவிக்கப்பட்டது. விடுவிக்கப்பட்டதன் பிறகு அந்த பிறகு நிறைய எலும்புகள் கிடைச்சு கோடிக்கணக்கான பெருமதி ஆடி இப்ப போயிட்டு பாருங்க அடிங்க இருக்குதா. கொஞ்ச நாள் அங்கே இருந்து சின்ன ராணுவ கேம்ப்ல போயிட்டு எடுத்தோம்னா ஆக்கள் இந்த மாதிரியான பிரச்சனைகள் கொஞ்சம் இருக்கு. அதனால நாங்களும் பார்க்கணும் கேட்டால் விசேடமாக ஆக்கள் மக்களுடைய காணிகளை கொடுக்க வேண்டுங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்து கிடையாது கொடுக்கும். அதே நேரத்தில் அவைகளை தையீட்டு பிரச்சனை இந்த பிரதேசத்தை பெரிய ஒரு பிரச்சனை. தையீட்டு பிரச்சனைக்கு வியாபார பிரச்சனைக்கு இந்த மாசத்துள்ளுக்கு தீர்வு கொண்டு வளர்க்கறதுக்கு தீர்மானம். ஏண்டா நமக்கு எல்லாருக்கும் தெரியும் தையீட்டுல இருக்கிற வியாரை உடைக்கலுமா ஏண்டா ரைட் அப்படியாத்தான் நாம சொல்லி இருக்கிறோம். உங்களுக்கு வியாரைக்குரிய காணியை ஒதுக்கி கொண்டு மிச்ச காணியெல்லாம் ஜிஎஸ் ஒப்படைங்க சொல்லுங்க. ஜிஏ ஒப்படைங்க, ஜிஏ டிஎஸ்க்கு ஒப்படைப்பார். டிஎஸ் சொல்லட்டும் காணி உண்மையான எல்லாமே போயிட்டு பாருங்க தாங்களுடைய காணி இருக்குதா இல்லையா. காணி இருக்கின்ற காணிகளுக்கு அவர்களுக்கு பெற்றுக் கொடுக்கிறதுக்கான நடவடிக்கை எடுக்கிறதுக்கு இருக்கிறோம். அப்படியே அதாவது மக்களுடைய சொந்தமான காணிகளுக்கு உள்ளால வியாரை வந்திருக்குமாக இருந்தால் அதற்கு ஒன்று மாற்று காணிகள் அல்லது அதற்கான நட்டையீடு கட்டாயம் அரசாங்கத்திலே சரி யாராலும் வழங்கியாகும். இதுதான் நம்ம எடுத்திருக்கின்ற முடிவு. இல்லைன்னு சொன்னா இப்ப நம்ம எல்லாம் விரும்பினால் விரும்பாவிட்டால் இந்த பிரச்சனையை உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். தையீட்டு பிரச்சனை வச்சு எல்லா பக்கத்திலையும் அரசியல் செய்யறதுக்கு அது இனவாதத்தை தூண்டுறதுக்கு மதவாதத்தை கடந்த வாரம் பெரிய டீம் ஒன்று வாழ்ந்துருந்தாங்க. பெரிய டீம் அங்க உள்ள விசேடமாக அங்க இருக்கின்ற ஒரு சில பிக்குமாருடைய முயற்சி, மத தலைவர்களுடைய முயற்சி அடுத்து போலீசாருடைய நடவடிக்கை மூலமாக கூடுதலாக தடுத்து நிறுத்தப்படும். அப்படி வந்திருந்தா அது என்னத்துல முடிஞ்சிருக்கும் நம்ம சொல்ல தெரியும். அப்படி இந்த நாட்டில் ஏதோ ஒரு அமைதியான வழியில போகின்ற போது அதை சீர்குலைக்கிறதுக்கு பல்வேறு சக்திகள் இருக்கிறாங்க. அதை நிச்சயமாக நம்ம இந்த தையீட்டுக்கு பயன்படுத்திக் கொள்ளக்கூடாது. தையீட்டி மக்கள் அதுக்கு இரையாக கூடாதுன்னு நம்ம கேட்போம். எங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் என்கிட்ட தங்களுடைய காணி இல்லாம போனதன் பிறகு கிட்டத்துல நாங்கள் விடுவிக்கப்பட்ட காணி என்று சொன்ன காரணத்திற்கு அவர் ஒவ்வொரு நாளும் வருவார். ரோட்டு வந்து அவருடைய காணி ஒவ்வொரு நாள் காணியை பார்த்து கொண்டு போவார். பிறகு விடுவிக்கப்பட்ட அன்றைக்கு போயிட்டு அவருடைய அந்த நிலத்துல விழுந்து முத்தம் போகிறார். 27 வருஷத்துக்கு பிறகு விடுவிக்கப்பட்ட காணி. காணிங்கிறது நமக்கு எல்லாருக்குமே தெரியும் சாதாரணமா ஒரு நிலம் மாத்திரமல்ல, மக்களுடைய அனுபவம் சொல்றாரு. மக்களுடைய வாழ்க்கையோட பற்றி பிழைக்கப்பட்டிருக்கு. அதனால நான் ரொம்ப சென்சிட்டிவாக இந்த பிரச்சனையை பார்க்கணும். அதே நேரத்தில் யதார்த்த சூழ்நிலையும் நாங்கள் கவனத்தில் கொண்டு இதுல இருக்கின்ற பிணக்குகளை தீர்த்து கொள்றதுக்கு சுமூகமான முறை நடவடிக்கை எடுத்திருக்கிறோம். அதனால இன்னும் ஒரு மாதம் கூட போகாமல் போகலாம். இப்போ முடிவுக்கு வந்திருக்குது. இப்போ அதை நாங்கள் தலை விட்டு கொடுத்து போட்டு டிஎஸ் கையில் கொடுக்கறதுக்கு தான் இருக்குது. அதன் பிறகு நாங்கள் இந்த பிரச்சனைக்கு விஷயமாக தையீட்டு விட்டு பிரச்சனை முடிவு காட்டுவோம். இரண்டாவதாக அந்த வேறு பிரச்சனை அதிகப்பட்டிருக்குது. கூடிய சீக்கிரம் அகற்ற சொல்லியிருக்கு. அகற்றியதன் பிறகு அங்க இருக்கின்ற விவசாயம் செய்கின்றவர்களுக்கு விவசாயம் செய்யலாம். அதே நேரத்தில் அதுல வீடுகள் கட்டுறதா இல்லையா நம்ம பிறகு தீர்மானிப்போம். ஆனா தற்காலிக கொட்டீர்கள் அமைத்துக் கொள்ள முடியும் கூடிய வகையில தீர்மானத்தை இந்த புராணமும் கூட அதுக்கு இலக்கம் தெரிவித்திருக்கிறாங்க. அப்ப அந்த வகையில அந்த
2 பிரச்சனைகள் நாங்கள் அவ்வாறு தீர்வு காண்போம். அதனால் அடுத்ததாக பாடசாலைகள் வந்து இன்னமும் உயர் பாதுகாப்பு வளையம் என்று கூறிக்கொண்டு இராணுவத்தினுடைய பாதுகாப்பு இருக்குமாக இருந்தால் அவைகளை விடுவிப்பதற்கான நடவடிக்கை நாங்கள் பார்ப்போம். சம்பந்தமாக மீடியம் நாங்கள் கூடுதலான கவனத்தில் எடுக்கிறோம். இந்த பிரச்சனைகளை நாங்கள் கூடுதலான கவனத்தில் எடுக்கின்றோம் என்று இந்த இடத்துல விஷயமாக நாங்கள் இதில் ஒரு தீர்மானமாக எடுப்போம். ஒன்று, கையெழுத்து பிரச்சனைக்கு தீர்வு காணவும். 2வது, அந்த வேலி அமைக்கப்பட்டிருக்கின்ற வேலி அகற்றிவிட்டு மக்களுக்கு விவசாயம் செய்வதற்கான இடமளிக்கவும். அதே நேரத்தில் சின்ன இடங்கள், கொஞ்சம் நிறைய இடங்கள் இருக்குது, இராணுவத்தால் அங்கே தடுத்து வைக்கப்பட்டு அவைகள் அனைத்தையும் விடுவிப்பதற்கான நடவடிக்கை எடுப்போம் என்கின்ற இந்த கூட்டத்தினுடைய தீர்மானமாக எடுப்போம். நாங்கள் சமூகம் கூடுதலான கவனத்தை செலுத்துவோம். மீண்டும் ஜனாதிபதியுடைய கவனத்தில் பிரச்சனையை கொண்டு வர ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இந்த காலம் வந்து எங்களுடைய ஆலயத்தை சூழ பகுதிகளை விடுவிக்க வேண்டும் என்று பல வேண்டுகோள்களை விடுத்திருந்தோம். அந்த வேண்டுகோளின்படி இராணுவ அதிகாரிகளுடைய எங்களுடைய முயற்சியினாலே எங்களுடைய கிராமம் வந்து அந்த ஆலயங்களை சூழலை உட்கம்பி அமைத்து தந்தால் தாங்கள் அந்த பாதையை திறந்து விடுவோம் என்று கூறியிருந்தார்கள். அதற்கமைய நாங்கள் எங்களுடைய செலவில், கிராம மக்களுடைய செலவில் அந்த ஆலயத்தை சூழ உட்கம்பி வேலிகள் போட்டு அந்த ஆலயத்தை புனருத்தாரணம் செய்து கொண்டிருக்கின்றோம். ஒவ்வொரு மக்களும் தங்களுடைய துன்பங்கள் துயரங்களின் காரணமாக இங்கு கூடியிருக்கின்றோம். எங்கள் அடியின் சிறு வயதில் இருந்த காலம் கட்டுவன் சந்தையில் வாழ்ந்த நாங்கள் மயிலிட்டி வசாபலான் பாதை, இதற்கு இராணுவ பலாலி ஏர்போர்ட்டுக்கு அந்த அளவு காணி போதுமாக இருக்கும் என்று அடியனுடைய ஒரு கருத்து. இந்த கட்டுவன் சந்தையில் இருந்து வசாபலான் போகின்ற பாதையை திறந்து சூழ உள்ள மக்களை சுபிட்சமாக வாழ இந்த அரசாங்கம் உதவி செய்ய வேண்டும் என்று எங்களுடைய வேண்டுகோள். அடுத்து எங்களுடைய ஆலயத்திற்கு செல்வதற்கு அது பொது பாதை, அந்த பாதையை ரோட்டை போட்டு எங்களுக்கு அந்த ஆலயத்தை எதிர்ந்த ஆகஸ்ட் மாதம் 29ஆம் தேதி கும்பாபிஷேகம் செய்ய இருக்கின்றோம். அதற்கு வேண்டிய உதவிகளை செய்து தர வேண்டும் என்று வேண்டிக் கொள்கின்றோம். ஒவ்வொரு மக்களும் வலி வேதனைகளோடு தான் இங்கே வந்து இவ்வளவு நேரம் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே ஒவ்வொருவருடைய வேதனையும் வலியையும் நாங்கள் புரிந்து கொண்டு அவர்களுடைய மனங்களை எல்லாம் சாந்தப்படுத்த வேண்டும் என்று எங்களுடைய அரசாங்கத்திற்கு அன்பாக வேண்டுகின்றோம். வணக்கம். இந்த கோயில்கள் சம்பந்தமான கோயில்கள் பிரதேசங்களை விடுவிப்பு சம்பந்தமாக பேசியிருக்கிறோம். அது மாத்திரமல்ல, இங்கே இருக்கின்ற குருக்கள்மார் எல்லோருடையும் இங்கே இருக்கின்ற ராணுவ உயர் அதிகாரி வந்து ரொம்ப பிளெக்சிபிளாக இருக்கின்ற மனுஷன் தான் தெரியுது. என்னை விட உள்ள நிறைய தொடர்பு இருக்கிறார். அவருக்கும் தேவை இருக்குது, இதுகளை விடுவிக்க வேண்டும் என்று கொடுக்க வேண்டும். எங்களுடைய ஆலயத்தை சூழ ஒரு 50 குடும்பங்கள் வந்து குடியேறுவதற்கு தயாராக. நீங்க சொல்றது வந்து அந்த யாராச்சும் பின்னுக்காடு கட்டுவன் முத்துமாரி கட்டுவன் சந்தையிலிருந்து அந்த காணி விடுவிக்கிறதுக்கான முடிவு எடுக்கப்பட்டிருக்கு. அந்த 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 வந்து என்கிட்ட அவர் முடிவிக்கிறோம். இந்த விடயத்துல நாங்க வெள்ள தெளிவா விளக்கப்படுத்தணும்னு நினைக்கிறேன் சார். நாங்கள் வெள்ள நீர், ஆனால் அதுல வெள்ள நீரை தவிர வேற நீர் வரக்கூடாதுன்னு சொன்ன கேட்டீங்கன்னா
தண்ணி வாங்கலாம் பிரச்சனை இது மழை தண்ணி தான் வரணும் இல்லை காக்காது. நான் இதை போய் பார்த்தேன். இந்த பிரதேசத்துல உழவு பெரிய பிரச்சனை இருக்கு, இது ஒரு தீர்க்கப்படாத பிரச்சனை என்று பிளானிங் யூனிட் சொல்லுது. அதாவது வாட்டர் போர்ட் வந்து அதற்கு ஒரு வாரி கட்டி படிவாக செய்தாங்க. நீங்கள் அதை பார்க்கணும். அந்த ட்ரைனேஜ் வந்து இன்டர்நெட் நடந்தது பாருங்க, பள்ளத்துக்கு ரங்கு இதுக்குள்ள தண்ணி வரப்படாது, மழை பெய்தான் வர வேண்டும் என்று சொல்றது வந்து இதன்னா சொன்னதை தாண்டி தான் நான் சொன்னேன். இடையில இதுதான் நான் சொல்லல. அந்த காலாயை தாண்டி தான் எமோஜிக்கு நாங்க டெங்கு போடுறாங்க வேணும். முதலாவது எங்களுக்கு ஒரு 5 செய்வார்கள். ஆனா எங்களுக்கு வழக்கு போட்டீங்கன்னா மிக கடினப்பட்டு தான் டெங்கு எங்கிட்ட பிரதேசத்துல கொண்டு வர வச்சிருக்காங்க. வெளிப்பட ஹாஸ்பிட்டலுக்குள்ளேயே கடந்த வேடத்துக்கு முதல் 6 டெங்கு நோய் அடிக்கிறதுக்காண்டி விடுவிட மாட்டாங்க. தண்ணி தலைக்கு நிற்கும். அதுக்கு மேல பிளட் பண்ண போறோம். வாரம் பிளட்டிங் முடிஞ்சிடும். அதுக்கு பிறகு கிளீன் பண்ணவும் மேலாது. அதை விட நிறைய போத்துகள் அதுகள் எல்லாம் அதுக்கு சைட் விசிட் பண்ணி அதை விட பலவாரங்கள் கட்டிடல் வாங்குவதற்கும் அந்த நிதி ஒதுக்கப்பட்டிருந்தது. அதை கூட நீங்கள் செய்யல. அது எங்களுடைய அந்த வெளிவடத்துக்கு வர திட்டம் வந்து இந்த அரசு அதிகாரிகளால் திருப்பி அனுப்பப்பட்டது. இது நான் பகிரங்கமாக இந்த சபையில் குற்றச்சாட்டு கௌரவ அமைச்சர் அவர்களே மற்றும் இணைக்கிறவர்களே, இது சம்பந்தமாக நீங்கள் அடுத்த கூட்டத்தில் இருப்பதை விசாரணை கொண்டு வைக்கப்பட்டு உண்மை கண்டறியப்பட்டு எங்களுடைய வழிவடங்களுக்கு பெற வேண்டிய அந்த கூட்டுறவு வைத்தியசாலைக்கு மீண்டும் அதை கிடைக்கிறதுக்கு வழி ஏற்படுத்த நன்றி.